18 லேடிஸ். L16 L18 சாரி, நீ கேட்ட மாதிரி இருக்க இல்லையா? பரவாயில்ல, 36 கேள்வி வந்துருச்சு. 18 36. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஃபாத்திமா, கோடமாகத்துல இருந்து வர்றேன். அல்லாஹ்வின் பேர்ல குர்பானி கொடுக்கறோம். அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நன்மை போய் சேரணும்னு ஆசைப்படுறோம். அது அப்படி போய் செல்லுமா? குர்பானி கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு நன்மை சேருமான்னு நல்ல கேள்விதான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக நம்ம ஒரு குர்பானியை கொடுத்து இந்த நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சேர்த்து வைக்குவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படி செய்யலாமா? குர்பானி அல்லாஹ்வுக்கு தான், நன்மையை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுக்கல, அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லி கேட்கறாங்க. நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம், இதை கொடுத்து யா அல்லாஹ் அந்த நன்மையை ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்த்து வச்சிரு சொல்லலாமா? அப்படி இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும் கேட்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, எனக்காக நீங்க துஆ செய்யுங்க, ஸலவாத் சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க. மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஸ்ரா. யார் ஒருத்தர் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நன்மை சேர்க்க விரும்புனீங்கன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீதுன்னு சொல்லி தொழுகையில கேக்குறீங்கல்ல, தொழுகைக்கு வெளியே கேளுங்க, நிக்கும் போது கேளுங்க, படுக்கும் போது கேளுங்க, ரெஸ்ட் இருக்கும் போது கேளுங்க. அந்த மாதிரி அவர்கள் மீது உள்ள முஹப்பத்தை நீங்க வெளிப்படுத்தணுமே தவிர குர்பானி கொடுத்து நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தரவே இல்லை. எந்த ஒரு சஹாபியும் நம்மளை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான முஹப்பத்து வச்சவர்கள் சஹாபாக்கள். எந்த ஒரு சஹாபியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு வேண்டி குர்பானி கொடுக்கல. அந்த பானை ரசூல் அப்படி கற்றுக் கொடுத்திருந்தா அதை செஞ்சிருப்பாங்க. அதனால அது பிதஅத்து, மார்க்கத்துல இல்லாதது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தராதது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்காக ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு ஹதீஸ்ல பாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆட்டை அறுக்குறாங்க. 2 ஆட்டை அறுத்துட்டு ஒண்ணு என்ன செஞ்சிட்டாங்க, இது எனக்கும் என் குடும்பத்தாருக்குமாக அறுத்து விட்டேன். இன்னொரு ஆட்டை இது என் உம்மத்தில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அறுத்துட்டேன்ட்டாங்க. அதனால இந்த உம்மத்துல குர்பானி கொடுக்க வசதி இல்லாதவங்க சேர்த்து ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் அந்த ஒரு ஆட்டுல பறக்கத் செய்வான். நம்ம கொடுக்குற ஆடு மாதிரி இல்ல, வணங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ஒரு ஆட்டுடைய பங்கு வச்சா கூட நம்ம கொடுக்குற பங்கை விட அதிகமாக கிடைக்கும், அல்லாஹ் அதிகமாக தருவான். அந்த மாதிரி தான் ஹதீஸ்ல பார்த்திருக்கமே தவிர ரசூலுல்லாஹ்வுக்காக மத்தவங்க குர்பானி கொடுத்த மாதிரி நம்ம என்ன செய்யல, பார்க்கல, ஆதாரம் இல்ல. அது பிதஅத், அப்படி செய்யக்கூடாது.